వేద పారిజాతం విశ్వస్మై నమః శ్రీ శ్రీనివాసం విష్ణవే నమః శ్రీ శ్రీనివాసం వసత్కారాయ నమః శ్రీ காலையில் எழுந்திரிச்சு அம்மா கொஞ்சம் வேலை பார்த்தா பரவாயில்ல, எல்லா வேலையும் நானே பார்க்க வேண்டியதாக இருக்குது. அம்மா கஷ்டப்படுறாங்களே, ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண தோணுதா உனக்கு? విశ్వస్మై నమః శ్రీ శ్రీనివాసం విష్ణవే నమః శ్రీ శ్రీనివాసం వషట్కారాయ నమః శ్రీ శ్రీనివాసం. இவன் எங்கே போனான்னு தெரியலையே. என் பேர் கௌதம். இது என்னை பற்றின ஸ்டோரி. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று தான். கிரிக்கெட் 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 லைஃப்பில் சாம்பியன் ஆகணுன்றது என்னுடைய. டேய் அங்கேருந்து இல்லை. டேய் தம்பி இங்கே போடா. டேய் எப்போ பார்த்தாலும் கிரிக்கெட் கிரிக்கெட் இருப்பியா? ஸ்கூல் போகிற ஐடியாவே இல்லையா உனக்கு? மா நீ போமா, நான் பார்த்துக்கிறேன். இருடா, அவங்க அப்பா கிட்டே போய் சொல்கிறேன். ஏன்டா இப்படி படிக்கிறேன்? டேய் எப்பயுமே படிப்பு தானாடா. அப்போல்லாம் வந்து ஸ்டடீஸே வேறு. இப்போல்லாம் படிக்கிற இன்ட்ரெஸ்டே இல்லை. டேய் அங்கே பார்த்தியா? எங்கடா? டேய் அங்கே போடுறான் பார்த்தியா? அண்ணா சொல்கிறா. என்னண்ணா அந்த அக்கா கிட்ட கொடுத்தீங்க? அது இதில் உனக்கு சும்மா சொல்லுங்கண்ணா. லவ் லெட்டர் கொடுத்தேன்டா. லவ் லெட்டரா? அப்படி என்ன எழுதி கொடுத்தீங்க? நான் என் மனசில் இருக்கிறத அந்த பொண்ணு பிடிச்ச மாதிரி எழுதி கொடுத்தேன். அப்புறம் அவளுக்கு பிடிச்சது அவள் வாங்கிட்டு போயிட்டா. அப்புறம் டேய் இப்போலாம் உனக்கு புரியாதா? நீ என் வயசுக்கு வரல, அப்போ உனக்கு புரியும். உங்களுக்கு எப்படி அந்த பொண்ணு பிடிச்சது? உனக்கு புரியும்னா லவ் படத்தை போய் பாரு. அவர் பண்ணுறதை பார்த்து நானும் ஏதோ சேஞ்ச் ஆகிட்டேன்னு ஃபீல் ஆகுது. இன்னைக்கு ஒழுங்காக படித்து மார்க் எடுக்க புக்குள்ள இந்த வயசில் இவனுக்கு லவ் கேட்குறா? லவ்யா? இது இப்போ இங்கே வந்துச்சு. அந்த அண்ணன் சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஒன்றுமே புரியல. நானும் எப்பயும் போல் டிவி பார்க்க ஆரம்பித்தேன். டிவியில் வாரணமாயிரம் சூரிய படம் ஓடிட்டு இருந்துச்சு. பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக மட்டும் இல்லாமல் எம்ஏ அறியாமல் அந்த கேரக்டருக்குள்ளே இருந்துச்சு. சரி நமக்குன்னு ஒரு அமையாமல் போவோம் மனசுக்குள்ள நினச்சி விட்டுட்டேன். எப்பயும் போல் ஸ்கூலுக்கு போனேன். எங்கள் கிளாஸுக்கு புதுசாக 5 கேர்ள்ஸ் வந்திருந்தாங்க. அதில் ஒரு பொண்ணு பேர் நந்தினி. பார்த்த உடனே எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஜனங்களே பேக்கரியில்
வச்சுக்கிட்டே இருப்பேன். ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். இப்போ அந்த அண்ணன் மாதிரி நானும் லவ் லெட்டர் எழுதுப்பேன். நீங்கள் படிக்கும் வகுப்பில் படிக்கிறேன். நான் உங்களை காதலிக்கிறேன். அப்புறம் நாலு வீடு தள்ளி இந்த அக்கா இருக்காங்க. இதுக்கிட்ட நான் பேசுனதே கிடையாது. இருந்தாலும் லவ்வுக்காக போய் பேசினேன். அக்கா, பக்கத்து கிளாஸில் நந்தினின்னு ஒரு பொண்ணு இருப்பாள். அவகிட்ட மட்டும் இந்த நோட்டு கொடுத்துட்றீங்களா? சொல்லுமா. அங்கிள், உங்கள் பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட நோட் கொடுக்க சொல்லி என்கிட்ட கொடுத்துருக்காங்க அங்கிள். எங்கள் வீட்டுக்குலாம் தெரிஞ்சு அவ்வளோதான். ஆமாம், இவர் ஒரு வால்டர் வெற்றிவேலு. இவருக்கெல்லாம் நாங்கள் பை பண்ணோம். ஓ, நான் இப்படி தான் பண்ணுவேன். ஸ்னேகா, நிஷா, ரேஷ்மா, பானு, சொல்றா. ஷாலினி, உன்னை ரொம்ப பிடிக்கும் ஷாலினி. எனக்கும் தான் பிடிக்கும். ஷாலினி, என் மனசில் இருக்கிறத ரொம்ப நாளாக சொல்லணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். நீ என்னை ஃப்ரெண்டாக மட்டும்தான் நான் பார்க்குறேன். நான் உன்னை ஃபஸ்ட் டைம் எப்போ பார்த்தனோ அப்பயே உன்னை பிடிக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, கௌதம், நான் உன்னை ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்க்குறேன், வேற எதுவும் இல்லை. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஷாலினி. ஷாலினி, ஷாலினி, கை எடு கௌதம். ப்ளீஸ். கை எடு கௌதம். உன்னை பிடிக்கும் கௌதம். ஷாலினி. Give me that first. Don't worry. Just give me that. கையெடுங்க. கையெடுங்க. வேணும். No. உங்களுக்கு சொன்னா புரியாது. No. Please. No, what? You don't need all this. நான் இருக்கேன். Give me that first. Don't worry. Just give me that. கையெடுங்க. நான் இருக்கேன். Dad, no dad. What are you doing? இதெல்லாம் பண்ண விட மாட்டேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ தெரியுமா? Daddy. எப்படி அப்படியே? இதே மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். எங்கள் அப்பா குழி தோண்டியே வச்சிடுவார். ரியல் லைஃப்பில் படம் பார்ப்போம். படத்தை பார்த்து ரியல் லைஃப்பை கொண்டு வந்தால் இருக்கிற லைஃப்பும் போயிடும். நம்ம ஃபீல் மட்டும்தான் பண்ண முடியும், வேறு வழியே இல்லை. கௌதம், பா,
அப்பா. சேர் எடுத்து போட்டு உக்காரு. ஏன் இப்படி இருக்கிற? என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லைப்பா. உன்னை வேணும்னு ஒன்றும் அடிக்கல, நீ பண்ணுறது அப்படி. உன்னுடைய தேடல் தப்பாக இருக்கு, உன் வயசு அப்படி. நீ போயிட்டு உன் அடையாளத்தை தேடு, கண்டிப்பாக உனக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையும். போ. இப்படியெல்லாம் இருக்காது. சரிப்பா. கௌதம், சாப்பிட்டியா? எங்கள் அப்பாவை நான் புரிஞ்சிக்கவே இல்லை. தேவையில்லாதவங்களுக்காக நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் எங்கள் அப்பாவுக்காக நான் ஒன்றுமே பண்ணல. கஷ்டமாக இருக்கு. மேக்னாவை இழந்த வழி இன்னும் இருந்தது. அது போகணுன்னு தான் ஜிம்முக்குள்ளே நுழைஞ்சேன். இன்றைக்கும் என் ஜூனியர்ஸ் கிட்ட அதான் சொல்கிறேன், உங்கள் உடம்பை ரெடி பண்ணுங்க, எல்லா வழியும் போயிடும். லைஃப் அவ்வளோதான்னு நினச்சேன். ஆனால் ரீஎன்ட்ரி எப்போ வரும்னு யாருக்கும் தெரியாது. இப்போ சூப்பரா. கௌதம்,
போடுற பாட. டேய் பாட எடுத்து போடுற. டேய் டக்குனு பாட எடுத்து போடுற. டேய் டக்குனு பாட எடுத்து போடுற. வாழ்க்கையில் அடுத்து எடுத்து வைக்க போகிற ஸ்டெப்பு நமக்கு பிடிச்சதாக தான் இருக்கணும். பிடிக்காததை ட்ரை பண்ணுறத விட பிடிச்சதை ட்ரை பண்ணி ஜாலியாக இருக்கலாம். Get lost.